رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إن لله 100 رحمة فمنها رحمة بها يتراحم الخلق بينهم و99 ليوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமானவர்களே, ரமதானுடைய மாதம் எம்மை நோக்கி வந்துள்ளது. ஒவ்வொரு வருடமும் அது மிக விரைவாக சென்று கொண்டிருக்கிறது என்ற பேச்சு எமக்கு மத்தியிலே அதிகமாக காணப்படுகிறது. ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமா? ரமதான் அது அதனுடைய இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. ரமதானை விட்டுவிட்டு நாம் தாம் மிக விரைவாக சென்று கொண்டிருக்கிறோம். எமக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை மிக விரைவாக முடிந்து கொண்டிருக்கிறது. ரமதானை விட்டுவிட்டு கபரின் பக்கம் மிக விரைவாக ஒவ்வொருவரும் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான விடயம். எனவே ரமதான் எதற்காக அருளப்பட்டிருக்கிறதோ அது எம் வாழ்வில் முழுமையாக பிரதிபலிக்க வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் எம்மிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய விடயம். ரஹ்மத் நிறைந்த மாதம் எம்மை நோக்கி வந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாகவே இரக்கமானவன், ரஹ்மத்துக்குரியவன் என்று குர்ஆனுடைய ஆயத்துகள் சொல்கிறது, ஹதீஸுகள் சொல்கிறது. பாவம் அளவுக்கு மீறி செய்தவர்களை பார்த்து குர்ஆன் சொல்கிறது, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து நிராசை அடைந்து விடாதீர்கள், அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டானோ என்று எண்ணி விடாதீர்கள் என்ற தோரணையில் குர்ஆன் சொல்கிறது. ஹதீஸை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு 100 ரஹ்மத்துகள் இருக்கிறது. அதில் ஒரே ஒரு ரஹ்மத்தை வைத்துத்தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை படைப்பினங்களும் தனக்கு மத்தியிலே இரக்கம் காட்டி கொண்டிருக்கிறது. 99 ரஹ்மத்துகளை, இரக்கங்களை அல்லாஹ் மறுமை நாளைக்காக வைத்திருக்கிறான் என்று ஹதீஸ் சொல்லி கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாகவே ரஹ்மத்துடையவன், ரஹீம் என்று சொல்கிறான், ரஹ்மான் என்று சொல்கிறான், இரக்கமுடையவனாக அவனை அடையாளம் காட்டியிருக்கிறான். ரமலானுடைய மாதத்திலே விசேஷமான ரஹ்மத்துகளை அவன் மக்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறான். இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை வரவேற்றிருக்கிறார். இந்த மாதத்தை அடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்திருக்கிறார். இந்த மாதத்திலே வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். இந்த மாதத்தை சஹாபாக்களிடத்திலே பேசி சந்தோஷப்பட்டு வரவேற்றிருக்கிறார். சஹாபாக்களை அழைத்து வைத்து இந்த மாதத்தின் சிறப்புகளை பேசியிருக்கிறார். ஷாபானுடைய கடைசி தினத்திலே சஹாபாக்களை அழைத்து வைத்து அவர்களுக்கு மத்தியிலே ரமதானை பற்றி ஆர்வமூட்டி ஆசை காட்டி அவர்களிடத்திலே பல விடயங்களை பேசி மகிழ்ந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் ஹதீஸிலே வந்திருக்கிறார். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திற்கு மாத்திரம் இவ்வளவு கண்ணியம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், இதில் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய ரஹ்மத்துகள், இரக்கத்தின் வெளிப்பாடாக அவன் கொடுக்கக்கூடிய கூலிகள், இரக்கத்தின் வெளிப்பாடாக அவன் வைத்திருக்கக்கூடிய பாக்கியங்கள் அத்தனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். பொதுவாக ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ் அவனுடைய இரக்கத்தின் வெளிப்பாடாக ஒரு சுன்னத் செய்ததற்காக ஃபர்துடைய நன்மைகளை வழங்குகிறான். ஒரு ஃபர்தை செய்ததற்காக 70 ஃபர்துகளுடைய நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த கூலியை அல்லாஹ் ஹதீஸிலே சொல்லும் பொழுது வ அன அஜிஸி பிஹி என்று கூறுகிறான். அதாவது நானே இதற்குரிய கூலிகளை கொடுக்கிறேன். இதற்கு விளக்கம் எழுதும் பொழுது ஹதீஸ் கலை வல்லுநர்கள் எழுதுகிறார்கள்,
இந்த கூலியை அவனை தவிர வேற யாராலும் மட்டிட முடியாது. எனவே அவனே கூலி தருவதாக பொறுப்பேற்றிருக்கிறான் என்று கூறப்பட்டிருக்க. அடியார்களுடன் இரக்கத்தின் காரணமாக ரஹ்மத்தின் வெளிப்பாடு அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு கஷ்டம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக, இபாதத்திலே கஷ்டம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக எம்மை திசை திருப்பக்கூடிய ஷைத்தானை கூட விலங்கிட்டு வைத்திருக்கிறான். பாவங்களுடைய பிரதிபலிப்புகள் எதுவும் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக நரக வாயல்களை மூட வைத்திருக்கிறான். ஹதீஸிலே வந்திருக்கிறது, நரக வாயல்கள் மூடப்பட்டிருக்கும். லா யுஃப்தஹு மின்ஹா பாபுன், எந்த ஒரு வாயலும் திறக்கப்பட்டிருக்காது. அதே நேரம் நன்மையிலே ஆசை வர வேண்டும் என்பதற்காக சுவர்க்க வாசல்கள் அத்தனையும் அல்லாஹ் திறக்க வைத்திருக்கிறான். எந்த ஒரு வாயிலும் மூடப்பட்டிருக்காது என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஏன் இவ்வாறு அல்லாஹ் செய்கிறான் என்றால், அடியார்கள் அவனுக்கு எந்த தேவையும் இல்லாமல் இருக்கும் பொழுது அவன் செய்தான் என்பதற்காக, அவன் சொன்னான் என்பதற்காக ரமதானுடைய நோன்பை நோட்டிருக்கிறார்கள், பசியிலே இருக்கிறார்கள், தாகித்திருக்கிறார்கள், ஹலாலான எத்தனையோ விடயங்களை அவன் சொன்னான் என்பதற்காக விட்டு வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக அல்லாஹ் விசேஷமான ரஹ்மத்துகளை இந்த மனிதர்கள் மீது அல்லாஹ் இறக்கி கொண்டே இருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, ரஹ்மத்துடைய மாதம் எம்மை நோக்கி வந்திருக்கிறது. வரக்கூடிய ரமதானில் நாங்கள் இருப்போமா இல்லையா என்பது யாராலும் கூற முடியாத, உறுதியாக சொல்ல முடியாத ஒரு விடயம் என்பதனால் இந்த ரமதானை சிறப்பாக கழிக்க வேண்டிய கட்டாயம் எமக்கு இருக்கிறது. அல்லாஹ்வால் வணங்கப்பட்ட ரஹ்மத்துகள் அத்தனையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு வர வேண்டும். இந்த ரஹ்மத்திற்காக நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும் என்று எனக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ அது அத்தனையும் நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு வர வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத்தை பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் எம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.